ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. விக்னேஸ்வர பூஜை அப்படின்ற ஒரு கிரியையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். விக்னேஸ்வர பூஜை, விக்னேஸ்வர பிரார்த்தனைக்காக எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியங்கள் எந்த விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுறது தான் இந்த விக்னேஸ்வர பூஜை. விக்னேஸ்வரரை மஞ்சள் பிடிச்சி மஞ்சள் ஆவாகனம் பண்ணி அவருக்கு உண்டான ஷோடசோபச்சார பூஜைகளை முடித்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி, இதெல்லாம் புராணோக்தங்களாக இருக்கிறதுனால இப்படி நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் விக்னேஸ்வர பூஜை இல்லாமல் பண்ணுறதில்ல அப்படின்னு சம்பிரதாயத்தில் வச்சுருக்கோம். அந்த காரியம் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும் அப்படின்ற பிரார்த்தனைக்காக இது காமியார்த்தங்கள் அப்படின்னு ஆரம்பித்து எல்லா விதமான கர்மாக்கள்லையும் விக்னேஸ்வர பூஜை நடந்துட்டுருக்கு. மேற்கொண்டு நம்ம விக்னேஸ்வர பூஜையை பார்ப்போம். இது எல்லா பூஜைகளுக்கும் முன்னாடி பண்ணக்கூடிய பூஜை. வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தி பூஜையாக இருக்கட்டும், ஸ்ரீ ஜெயந்தி, ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ண போகிறோம்னாலும் விக்னேஸ்வர பூஜை பண்ணி தான் ஆரம்பிக்கிறது. அதனால் இது எல்லாருமே அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது. மேற்கொண்டு நம்ம பூஜையை பார்க்கலாம். எல்லா பூஜைக்கும் முன்னாடி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோவை போட்டு கேட்டுண்டு, வீடியோவை கேட்டுண்டு நீங்கள் மேற்கொண்டு பூஜை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சௌக்கியமாக இருக்கும். முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கணும். மஞ்சள் பிள்ளையாருக்கு பாக்கி இருக்கிற மஞ்சளில் மஞ்சள் அக்ஷரம் பண்ணிக்கணும். ஒரு புடி எடுத்துட்டு அரிசியை இந்த மஞ்சளில் நல்லா கலந்துக்கணும். வெள்ளை தெரியாத அளவுக்கு கலந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும். விக்னேஸ்வரருக்கு புஷ்ப மாலை ரெடி பண்ணிக்கணும். தொடுத்த புஷ்பம், உதிரி புஷ்பம் ஒரு 25-30 புஷ்பம் இருக்கணும். புஷ்பத்தை பிச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாது. புஷ்பத்தை பிச்சா குரங்குன்னு சொல்லுவாள், அடுத்த ஜென்மம் குரங்கா பிறக்கும்னு சொல்லுவாள். மர்க்கட்டம்னு பிக்காமல் முழுசாக இருக்கிற புஷ்பமாக 30 புஷ்பம் இருக்கணும். காம்பு இல்லாமல் காம்பை மட்டும் எடுத்துடணும். சில புஷ்பங்களுக்கு காம்பு இருக்கும், இந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அர்ச்சனை பண்ணணும். தொடுத்த புஷ்பம் சாமந்தியாக இருக்கலாம், இல்லை கதம்பமாக இருக்கலாம், இல்லைன்னா மல்லியாக இருக்கலாம். இந்த புஷ்பத்தை பிள்ளையாருக்கு சாத்திட்டு முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதா நமஹ. ஜலம் சாப்பிடணும். லேடிஸும் சாப்பிட்லாம், ஜென்ஸும் 2 பேருக்கும் உண்டு. இது அச்சுதா நமஹ, ஜலம் சாப்பிடணும். அனந்தா நமஹ, கோவிந்தா நமஹ. ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு இது அவசியம் இல்லை. ஜென்ஸுக்கு ஆச்சமனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. 2 மஞ்சள் அக்ஷரை எடுத்துட்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தஜே. லேடிஸாக இருந்தால் ஓம் ஓம் அப்படின்னு சொன்னால் போகிறோம். ஜென்ஸாக இருந்தால் ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवः सुवरोम्. லேடிஸ்க்கும் உண்டு, ஜென்ஸுக்கும் உண்டு. அமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं
तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते ते अङ्घ्रियुगं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये. இந்த அக்ஷதையை உங்கள் வடக்கு பக்கம் போடணும். போட்டுட்டு ஒரு உதிரணி ஜலம் எடுத்துட்டு ஒரு ட்ராப் கையில் விட்டுண்டு 2 கையும் தொடச்சிக்கணும். உதிரி புஷ்பம் 1 கையில் எடுத்துக்கணும். அக்ஷதையும் 2 கையில் எல்லாத்தையும் சேர்த்து ரைட் ஹேண்டில் வச்சுட்டு மேற்கொண்டு வர ஸ்லோகத்தை சொல்லி மகாகணபதியை மனசில் தியானம் பண்ணிட்டு இந்த புஷ்பத்தை அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட சேர்க்கணும். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. भूर्भुवस्सुवरोम् अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं विघ्नेश्वरं ध्यायामि அப்படின்னு சொல்லி இந்த புஷ்பத்தை பிள்ளையார்கிட்ட சேர்க்கணும். திரும்ப அதே மாதிரி ஒரு புஷ்பம் அக்ஷர எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு மேல் கொண்டு வர ஸ்லோகத்தை சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி போடணும். ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. பூர்புவஸ்வரோம் அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி அப்படின்னு போட்டுட்டு 2 அக்ஷதை எடுத்துட்டு சுவாமி மேலே போடணும். விக்னேஸ்வராய நமஹ ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிண்ணத்தை வச்சுக்கணும். எம்டி கிண்ணம். அந்த கிண்ணத்தில் ஒரு உதிரணியாக ஜலம் விட்டுண்டே வரணும். விக்னேஸ்வராய நமஹ பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமின்னு சொன்னதுக்கப்புறம் விடணும். திரும்பவும் ஜலம் எடுத்துட்டு ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. திரும்பவும் தீர்த்தம் எடுத்துட்டு முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஜலம் விடணும். திரும்பவும் எடுத்துக்கணும். மதுபர்க்க ஸ்நானம் கல்பயாமி. திரும்பவும் ஜலம் எடுத்துக்கணும். பஞ்சாமிருத ஸ்நானம் கல்பயாமி. திரும்பவும் சொட்டு ஜலம் எடுத்துட்டு மணி அடிச்சுண்டு பூஜை மணி அடிச்சுண்டு சுவாமி மேலே லேசாக அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணணும். புரோக்ஷணம்னா தெளிக்கணும். விக்னேஸ்வராய நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. திரும்ப ஒரு உதிரணி ஜலம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விடணும். மணியை கீழே வச்சிடலாம். விக்னேஸ்வராய நமஹ ஸ்நான அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷரை எடுத்துக்கணும். விக்னேஸ்வராய நமஹ வஸ்திர யஜ்ஞோபவீத உத்தரீய ஆபரணார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி அப்படின்னு விக்னேஸ்வரர் மேலே போடணும். ரிங் ஃபிங்கரால் சந்திரன் தொட்டு விக்னேஸ்வரருக்கு வைக்கணும். விக்னேஸ்வராய நமஹ திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி. குங்குமம் வைக்கணும். கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. 2 மஞ்சள் அக்ஷரையை போடணும். விக்னேஸ்வராய நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. முன்னாடி விக்னேஸ்வரருக்கு தொடுத்த புஷ்பம் வைக்கணும்னு சொல்லியிருந்தது. அந்த தொடுத்த புஷ்பத்தை சுவாமிக்கு இப்போ சாத்தலாம். முன்னாடியே சாத்தியிருந்தால் இப்போ தொடணும். விக்னேஸ்வராய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. உதிரி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணணும். புஷ்பைஹி சம்பூஜயாமி நமஹ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுவாமிக்கு ஒவ்வொரு புஷ்பமாக போட்டுட்டே வாங்கோ. ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ
ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் धूमकेतवे नमः. ஓம் गणाध्यक्षाय नमः. ஓம் भालचन्द्राय नमः. ஓம் गजाननाय नमः. ஓம் वक्रतुण्डाय नमः. ஓம் शूर्पकर्णाय नमः. ஓம் हेरम्बाय नमः. ஓம் स्कन्दपूर्वजाय नमः. ஓம் विघ्नेश्वराय नमः. नानाविध पुष्पाणि समर्पयामि. சுவாமிக்கு ஊதுவத்தி காமிக்கணும். ஊதுவத்தி ஏற்றி ரெடி பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டில் மணி எடுத்துட்டு மணி அடிச்சுட்டு வலது கையால் ஊதுவத்தியை சுவாமிக்கு காமிங்கோ. விக்னேஸ்வராய நமः. சுகந்த தூபம் ஆக்ராபயாமி. அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அடுத்தது தீபம், நெய் தீபம் ரெடி பண்ணிட்டு அதை ஏற்றிட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டால் மணி அடிச்சுட்டு ரைட் ஹேண்டால் தீபத்தை சுவாமிக்கு காமிக்கணும். விக்னேஸ்வராய நமः. சாஜ்யவர்த்தி தீபம் தர்ஷயாமி. கீழே வச்சுட்டு 2 புஷ்பத்தை எடுத்து தீபத்தை சுற்றி சுவாமிகிட்ட போடணும். தூபதீப அனந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. ஒரு உதிர்ந்து ஜலம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விடணும். சுவாமிக்கு உண்டான நைவேத்தியம் வெத்தலை பாக்கு, பழம், தேங்காயை உடைச்சி வச்சுண்டு முன்னாடி சொன்ன மாதிரி வச்சுண்டு அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். சுவாமி பக்கத்தில் வச்சுருங்கோ. வடக்க லெஃப்ட் ஹேண்டில் மணி எடுத்துட்டு மணி அடிச்சுட்டு ரைட் ஹேண்டில் உதிரணி எடுத்துட்டு அந்த வெத்தலை பாக்கு பழம் மேலே ஜலம் புரோக்ஷணம் பண்ணுங்கோ. भूर्भुवस्सुवाहा. திரும்ப ஒரு தடவை தெளிங்கோ. भूर्भुवस्सुवाहा. திரும்ப ஒரு தடவை தெளிங்கோ. भूर्भुवस्सुवाहा. ஒரு துணி ஜலம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விடுங்கோ. 2 புஷ்பம் எடுத்துட்டு சுவாமிக்கு அப்படியே அதை ஆகாரம் கொடுக்குற மாதிரி பாவனையாக ஒரு 6 தடவை காமிச்சிருங்கோ. காமிச்சுட்டு அந்த புஷ்பத்தை சுவாமிகிட்ட போட்டுருங்கோ. விக்னேஸ்வராய நமः. கதலி பலம் खण्डित நாரிகேளம் அமிர்தம் நிவேதயாமி. ஒரு துணி ஜலம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. ஆச்சவனீயம் சமர்ப்பயாமி. திரும்ப ஒரு துணி ஜலம் எடுத்துட்டு வெத்தலை பாக்கில் விடுங்கோ. இப்போ நைவேத்தியம் பண்ண வெத்தலை பாக்கிலே விடணும். 2 புஷ்பம் கையில் எடுத்துட்டு சொல்லுங்கோ. भूर्भुवस्सुवः पूगीफल समायुक्तं नागवल्ली दलैः युतं कर्पूर चूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां. विघ्नेश्वराय नमः. कर्पूर ताम्बूलं निवेदयामि. சுவாமிகிட்ட புஷ்பத்தை போட்டுடுங்கோ. 2 அக்ஷதை எடுத்துட்டு சுவாமிகிட்ட போடுங்கோ. சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. 2 புஷ்பமும் அக்ஷதையும் சேர்த்து கையில் எடுத்துட்டு சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமः. மந்திரபுஷ்பம் ஸ்வர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி. அனந்தகோட்டி. திரும்ப 2 புஷ்ப அக்ஷதை எடுத்துங்கோ. அனந்தகோட்டி பிரதட்சிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. சுவாமிகிட்ட போட்டுட்டு கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திர அதிமிருக்யா கணேஷ அபிதாமே விதத்தாம் ஸ்ரியம் காபி கல்யாணமூர்த்தி. விக்னேஸ்வராய நமः. மனசாபீஷ்ட பிரார்த்தனாः சமர்ப்பயாமி. 2 புஷ்பம் எடுத்து சுவாமிகிட்ட போட்டுருங்கோ. சமஸ்த உபச்சாரானே சமர்ப்பயாமி. ரைட் ஹேண்டில் 2 அக்ஷதை எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் பஞ்சபாத்திரத்தில் உத்ரணியால் ஒரு ஜலம் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டால் ரைட் ஹேண்டில் இருக்கிற அக்ஷதையில் விட்டுண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு
இந்த ஜலத்தை அந்த பாத்தியம் அர்க்கியங்கள்லாம் ஒரு கிண்ணத்தில் விட்டுட்டே வந்தாலும் அந்த கிண்ணத்தில் விட்டுடணும். அனயா பூஜையா விக்னேஸ்வரா பிரியதாம் ஓம் தத்சத் அப்படின்னு சொல்லி நேராக விட்டுடுங்க. அதில் இதோட விக்னேஸ்வர பூஜை முடிந்தது. மேற்கொண்டு சங்கல்பம் ஆரம்பம். ஓம்